أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما. السلام عليكم ورحمة الله وبركاته. அல்ஹம்துலில்லா, அல்லாஹுடைய கிருபையால் இந்த ரமலானுடைய ஒவ்வொரு நாள்லையும் நேசிக்கப்படுகின்றோமா வெறுக்கப்படுகின்றோமா அப்படிங்கிற தலைப்புக்கு கீழே அல்லாஹுக்கு எந்தெந்த பண்புகள் எல்லாம் பிடிக்கும் அப்படிங்கிறத பற்றியும், அல்லாஹ் நேசிக்காத அவன் வெறுக்கின்ற பண்புகள்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றியும் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி எந்த ஒரு பண்பை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அல்லாஹ் தனக்கு பிடித்த பண்பு, நான் இந்த பண்பை நேசிக்கிறேன் அப்படின்னு இறைவன் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சுட்டி காட்டிய ஒரு பண்பை பற்றி பார்க்க போகிறோம். அல்லாஹ் சூரா ஆல இம்ரானுடைய 146வது வசனத்தில் சொல்லும்போது சொல்கிறான், வல்லாஹு யுஹிப்புஸ் ஸாபிரீன், அல்லாஹ் பொறுமையாளர்களையே நேசிக்கின்றான் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்போது இன்றைக்கி அல்லாஹ் நேசிக்கக்கூடிய இந்த பொறுமை அப்படிங்கிற பண்பை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பொறுமை அப்படின்றத கேட்ட உடனே நம்ம இதை நிறைய நினைவூட்டல்களில் கேட்டிருப்போம், நிறைய பயான்களில் கேட்டிருப்போம், நிறைய பேர் நம்மளுக்கு இதை அறிவுரையாக கொடுத்துருப்பாங்க, இல்லை நம்ம நிறைய பேருக்கு இதை அறிவுரையாக கொடுத்துருப்போம். பொறுமை அப்படின்றது கேட்ட உடனே நம்ம மனதில் என்ன தோணும் அப்படின்னா, இது பிரச்சனைகளில் இருக்கிறவங்களும் ஏதாவது சோதனைகளில் சிக்கி தவிக்கிறவங்களும் கையாள வேண்டிய ஒரு பண்பு. எதுவுமே இல்லாமல் வாழக்கூடிய மனிதர்களுக்கு பொறுமை அப்படிங்கிற ஒரு குணம் அத்தியாவசியமானது இல்லை. கவலைகளில் இருக்கவங்க, நோயாளிகள், பண நெருக்கடியில் இருக்கவங்க, இழப்புகளை சந்தித்தவங்க, இவங்களுக்கு மட்டுமே ஒரு உரித்தான ஒரு பண்பாக நம்ம நினைக்கிறோம். ஆனால் அல்லாஹ் நேசிக்கக்கூடிய இந்த சாபிரின், இந்த பொறுமையாளர்கள் வெறும் நெருக்கடியின் போதும் இழப்பின் போதும் மட்டும் பொறுமையாக இருக்கக்கூடியவங்க இல்லை. இவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, இரையச்சம் எப்படி எல்லா நாளும் எப்பயும் அவங்க கூடயே பயணிக்கிற ஒரு பண்பாக இருக்கோ, அல்லாஹுவை சார்ந்து இருக்கக்கூடிய தவக்குல் எப்படி அவங்க கூடவே பயணிக்கிற ஒரு பண்பாக இருக்கோ, அதே போல் பொறுமையும் அவர்களுடனே பயணிக்கக்கூடிய ஒரு பண்பாக இருக்கும். இது ஒரு அக்கேஷ்னலாக ஒரு ஈவெண்ட்டில் மட்டும் பொறுமையாக இருந்துட்டு அடுத்த நிகழ்வில் பொறுமை இழக்கிற பொறுமையாளர்களை பற்றி அல்லாஹ் இங்கே சொல்லலை. அல்லாஹ் நேசிக்கக்கூடிய இந்த பொறுமையாளர்கள் யார் அப்படின்னா, தன்னுடைய வாழ்க்கையுடைய எல்லா நாள்கள்லையும் எல்லா நிகழ்வுலையும் அல்லாஹ்விற்காக பொறுமையாக இருக்கக்கூடிய மனிதர்களை தான் அல்லாஹ் நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இந்த பொறுமைக்கு கூலியாக அல்லாஹ் என்ன கொடுத்துருக்கான்? தன்னுடைய திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லும்போது சொல்கிறான், இதுக்கு நான் அளவின்றி கூலிகள் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். நபியே, நீர் கூறும், ஈமான் கொண்ட நல்லடியார்களே, உங்களுடைய இறைவனுக்கு பயபக்தியாக இருங்கள். இவ்வுலகில் அழகாய் நன்மை செய்தோருக்கு அழகிய நன்மையே கிடைக்கும். அல்லாஹுடைய பூமி விசாலமானது. பொறுமையுள்ளவர்கள் தங்கள் கூலியை நிச்சயமாக கணக்கின்றி பெறுவார்கள்னு அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனுடைய சூரா ஜுமருடைய 10வது வசனத்தில் சொல்லி காட்டுறான். அப்போ பொறுமையாளர்களுக்குரிய கூலி என்ன? அக்கேஷ்னலாக இருக்கக்கூடிய பொறுமையாளர்கள் இல்லை, எப்பையும் தன்னுடைய வாழ்நாளில் இறையச்சத்தை போல தவக்குலை போல பொறுமையையும் ஒரு பண்பாக யார் பின்பற்றிட்டு இருக்காங்களோ அந்த மனிதர்களுக்கு அல்லாஹ் கொடுக்குற கூலி கணக்கின்றி கொடுப்பானா. இதுதான் அளவு அப்படிங்கிற ஒரு அளவுகோல் இல்லாத கூலியை அல்லாஹ் வழங்குறான். இன்னும் இந்த பொறுமையாளர்களுக்கு அதிகபட்சமான கூலியை அல்லாஹ் சொல்லும்போது சொல்கிறான். சூரா ஃபுர்கானுடைய 75வது வசனத்தில், பொறுமையுடன் இருந்த காரணத்தால் இவர்களுக்கு சுவனத்தில் உன்னதமான மாளிகை நற்கூலியாக வழங்கப்படும். அவர்களுக்கு வாழ்த்தும் சலாமும் கொண்டு அவர்கள் வரவழைக்கப்படுவார்கள். அப்படி அல்லாஹ் அவங்கள உபசரிப்பானாம். அப்போது பொறுமையாளர்களுடைய உச்சபட்ச கூலியை அல்லாஹ் சொல்கிறது என்ன? உன்னதமான ஒரு மாளிகை இருக்குது. அதோடு மட்டும் இல்லாமல் அவங்க வாழ்த்தை கொண்டும் சலாமை கொண்டும் சுவனத்துக்குள்ளே வரவேற்கப்படுவாங்களாம். இப்படி அல்லாஹ் நேசிக்கக்கூடிய ஒரு பண்பு, அல்லாஹ் கணக்கின்றி கூலி தரேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பண்பு, உன்னத மாளிகையும் சலாமை கொண்டு வரவேற்பையும் நமக்கு சுவனத்தில் பெற்றுத்தரக்கூடிய ஒரு பண்பு இன்றைக்கி நம்மக்கிட்ட எந்த அளவில் இருக்குது? நம்ம எவ்வளோ விஷயங்களில் பொறுமையாக இருக்கோம்?
சின்ன குழந்தைங்கள தொடங்கி பெரியவங்க வரைக்கும் யாருக்குமே காத்திருப்பு அப்படிங்கிற ஒரு குணம் இல்லவே இல்லை. எல்லாத்துக்குமே எனக்கு உடனே உடனே கூலி கிடச்சிடணும், எல்லாத்தையும் நான் உடனே உடனே கேட்டுறணும், எல்லாத்தையும் நான் உடனே சரி செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன், அதாவது இமீடியட்டான ஒரு ப்ளஷரை தான் இந்த உலகத்தில் இருக்க எல்லாருமே விரும்புகிறோம். அதை நோக்கி தான் நகர்ந்துட்டுருக்கோம். இப்போ இப்படிப்பட்ட ஒரு பண்போடு நம்ம வாழ்கிறோம் அப்படின்னா நம்ம அல்லாஹ் நேசிக்கக்கூடிய இந்த பொறுமையாளர்களாக மாறவே முடியாது. ஒரு நிமிஷம் நிதானித்து நம்மளை சுற்றி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை பாருங்களேன். இயற்கையில் தொடங்கி நம்ம சமைக்கின்ற பொருள் வரை எதுவுமே உடனடியாக வந்துடாது. எல்லாத்துக்கும் ஒரு கால அளவு இருக்குது, ஒரு காத்திருப்பு இருக்குது. அப்படி இருக்கும்போது மனிதன் மட்டும் எப்படி இருக்கான்னு அல்லாஹ் சொல்கிறான், அவசரக்காரனாக இருக்கான். நமக்கு மட்டும் எல்லாமே உடனே சரியாயிடணும், உடனே கிடைச்சிடணும். இபாதத்துகளில் தொடங்கி துவாக்கள்லேருந்து உலக விஷயங்கள்லேருந்து எதுலேயுமே நமக்கு பொறுமை இல்லை. ஒரு தொழுகையை நம்ம பொறுமையாக அதை நிறைவேற்றி முன் சுன்னத்துகள் தொழுது பின் சுன்னத்துகள் தொழுது திக்கர் செஞ்சு அந்த இடத்த விட்டு துவா கேட்டு கலைஞ்சு போகிறோமானா இல்லை. அதே போல் நம்ம அல்லாஹ் கிட்ட ஒரு துவா கேட்டோன்னா அந்த துவாவை இறைவன் நமக்கு கபுலாக்கி கொடுக்குற வரைக்கும் நமக்கு பொறுமை இல்லை. நமக்கு கஷ்டமாக இருக்குது, மன நெருக்கடியாக இருக்குன்னா அதிலிருந்து வெளிவரதுக்கு ஒரு காலம் எடுக்கும். அல்லாஹ் அதை நமக்கு சரியாக்கி கொடுப்பான் அப்படிங்கிற விஷயத்தில் நமக்கு பொறுமை இல்லை. எந்த அளவுக்கு அவசரமாக நம்ம இருக்கோன்னா, இன்றைக்கி நான் ஒரு விஷயத்தை முடிவெடுத்தேன்னா நாளைக்கே அது மாறிடணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அது இயற்கைக்கும் அல்லாஹுடைய நியதிக்கும் அப்பாற்பட்டது இல்லையா? இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு விஷயம் கிடைக்கணும் அப்படின்னா அதை நோக்கி நம்ம தொடர்ந்து முயற்சி செஞ்சுட்டே இருக்கணும், பொறுமையாக காத்திருக்கணும். அப்போ தான் அதுக்கான கூலியை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அதை தான் அல்லாஹ் இந்த உலகத்திற்கான நியதியாக வடிவமைச்சிருக்கான். இந்த நியதிக்கு அப்பாற்பட்டு நம்ம அவசரக்காரர்களாக இருந்தோம் அப்படின்னா அல்லாஹுடைய நேசத்திற்குரிய மனிதர்களாக நம்மளால் மாற முடியாத சகோதரிகளா. இன்னும் இந்த பொறுமை எதெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறத இஸ்லாம் நமக்கு அழகான முறையில் கற்றுக் கொடுக்குது. முதலாவதாக பொறுமை இஸ்லாம் எதில் நம்மளை மேற்கொள்ள சொல்லுது அப்படின்னா நம்மளுடைய இபாதத்துகளில் நம்மளை பொறுமையை மேற்கொள்ள சொல்லுது. இபாதத்துகளில் எப்படி நம்மளால் பொறுமையை மேற்கொள்ள முடியும் அப்படின்னா, ஒரு அமலை நான் செஞ்சால் அதை நான் தொடர்ந்து செய்யணும். இடையில் ஏற்படக்கூடிய ஊசலாட்டங்கள், சோம்பல்கள் இது எல்லாத்தையும் தாண்டி வர்றதுக்கு இறைவன் கிட்ட பிரார்த்தித்து அந்த அமலில் நான் பொறுமையை மேற்கொள்ளணும். அப்போது முதல்ல இஸ்லாம் நமக்கு கற்றுக் கொடுக்கறது என்ன? இபாதத்துகளில் பொறுமையை மேற்கொள்ளணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த இபாதத்தை தொடர்ந்து செய்கிறது தான் இபாதத்தில் இருக்கக்கூடிய பொறுமை. ஆனால் இன்றைக்கி நம்ம அப்படி இருக்கோமா? குரானை எடுத்து வச்சு ஒரு 2 பேஜ் ரெகுலராக நம்ம ஓதணும்னு நினச்சா அதில் நமக்கு எவ்வளோ அவசரம் வருது. அதை நம்மளால் ரெகுலராக பண்ண முடியுதா? அடுத்த நாள் வேறு ஒரு வேலை வந்துடுது. அப்போ அல்லாஹ் முதல்ல நமக்கு கற்றுக் கொடுக்குறது என்னென்னா, உட்காரு, திக்கர் செய், 10 நிமிஷம் பொறுமையாக உட்காந்து திக்கர் செய், அவசரப்படாத, எதுவும் மாறிடாது. நீ என்ன நினைவு கூர்ந்த அப்படின்னா நான் ஒன்றை நினைவு கூர்றேன். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்களே, ஒரு அடியான் அல்லாஹுவை மனதில் நினைவு கூர்ந்தால் அல்லாஹுவும் அவரை தன்னிடத்தில் நினைவு கூர்றான். ஒரு அடியான் தன்னை ஒரு சபையில் நினைவு கூர்ந்தால் அல்லாஹ் அவனை இதைவிட உயர்வான மலக்குகளுடைய சபையில் நினைவு கூர்றான் அப்படின்னு சொல்லி. அப்போ அல்லாஹ் நம்மக்கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறது என்னென்னா, இபாதத்தில் பொறுமையாக அல்லாஹ் எதிர்பார்க்குறான். ரொம்ப அவசரப்பட்டு வேகமாக நாவுகளை அசைச்சு தொழுதுட்டு எந்திரிச்சு போயிடாமல் பொறுமையாக நின்று தொழுகிறது, பொறுமையாக துவா செய்கிறது, திக்கர் செய்கிறது, இதை ஒரு நாள் செஞ்சுட்டு இன்னொரு நாள் விடாமல் அதை தொடர்ந்து செய்யக்கூடியவங்களாக இருக்கிறது தான் இபாதத்தில் இருக்கக்கூடிய பொறுமை. 2வதாக இஸ்லாம் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பொறுமை என்ன அப்படின்னா, மனோ இச்சைகளுக்கு எதிராக போரிடுவது. இந்த உலகத்தில் ஒரு மனிதன் செய்யக்கூடிய ஜிஹாதிலேயே மிக சிறந்த ஜிஹாதா ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு மனிதன் தன்னுடைய உள்ளத்தோடு செய்கின்ற ஜிஹாத், தன்னோட நஃப்ஸோட போராடுறது. அப்போ யார் ஒருவர் தன்னுடைய நஃப்ஸுடைய இச்சைகளுக்கு எதிராக நோ சொல்லி பழகிறாங்களோ அவங்க பொறுமையாளர்கள்னு இஸ்லாம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. இப்போது ஒரு நாளைக்கு எத்தனை மனோ இச்சைகள் நமக்கு வருது, எவ்வளோ ஊசலாட்டங்கள் வருது, ஷைத்தான் நம்மளை எத்தனை விஷயங்களில் வழிகெடுக்கிறான். அப்போது இந்த மனதுடைய போக்குக்கு போயிடாமல் அது ஏற்படுத்தக்கூடிய இந்த ஊசலாட்டங்களையும் அது ஏற்படுத்தக்கூடிய இந்த ஆசைகளுக்கும் எதிராக இல்லைன்னு சொல்கிறதும், இது என்னால் செய்ய முடியாது, இதனுடைய நஃப்ஸை விரும்பினாலும் என்னுடைய ரப்பு இதை விரும்புறதில்லை, அதனால் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு யார் ஒதுங்கி இருக்கிறாங்களோ
அதுவும் பொறுமைன்னு இஸ்லாம் கற்றுக் கொடுக்குது. இந்த வகையான பொறுமையை நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம மேற்கொள்கிறோமா? ஈஸியாக ஒரு தூண்டுதல் வந்துட்டா, ஒரு வழி கிடைக்கிறதுக்கு ஒரு இச்சை மனசில் ஷைத்தான் ஏற்படுத்திட்டா அதை உடனே நம்ம செஞ்சு முடிக்கிறவங்களா இருக்கோம். மாறாக அப்படி ஒரு எண்ணம் ஏற்படும்போது, ஒரு மனோ இச்சை ஏற்படும்போது, இல்லை இது என்னோடய ரப்புக்கு பிடிக்காது, எனக்கு இது ஆசையாகவே இருந்தாலும், எனக்கு இது கம்ஃபர்ட்டாக இருந்தாலும், எனக்கு இது நிம்மதியை கொடுத்தாலும் இது என் ரப்புக்கு பிடிக்காது, நான் இதை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய மனதை கட்டுப்படுத்தக்கூடிய அடியார்களும் பொறுமையாளர்கள். இவங்களும் நாளைக்கு மறுமையில் அல்லாஹுடைய சுவனத்தை பெறக்கூடியவங்க, அல்லாஹ் நேசிக்கக்கூடிய பொறுமையாளர்களில் இவங்களும் ஒருத்தர். அடுத்ததாக இஸ்லாம் நமக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய பொறுமை என்ன அப்படின்னா, இதுதான் நம்ம பெரும்பாலும் தெரிஞ்ச பொறுமை. நமக்கு கஷ்டங்கள் ஏற்படும் போதும் சோதிக்கப்படும் போதும் பொறுமையாக இருத்தல். அழுகாமல், பிற மனிதர்கள் கிட்ட புலம்பாமல், என்னுடைய நிலைமை இப்படி ஆயிடுச்சேன்னு நம்மளை நாமளே நிந்திச்சிக்காமல், அல்லாஹ் மேலே அதிருப்தி கொள்ளாமல், ஹைர் அல்ஹம்துலில்லா, எது நடந்தாலும் அல்லாஹ் என்னது நன்மைக்கு தான் எனக்கு ஏற்படுத்தி கொடுப்பான், என்னுடைய வாழ்க்கையை என்னை விட அதிக சிரத்துடனும் கவனத்துடனும் வடிவமைத்தது என்னுடைய ரப்பு. என்னுடைய ரப்பு இந்த பிரச்சனை எனக்கு ஒரு தீர்வு வச்சிருப்பான். இது எனக்கு கவலை அளிக்கக்கூடியதாக இருந்தாலும் அல்லாஹ் எனக்கு இதை ஏற்படுத்தி கொடுத்துருக்கான் அப்படின்னா, கண்டிப்பாக இதன் மூலமாக என்னுடைய கண்களுக்கு புலப்படாத, என்னுடைய அறிவுக்கு எட்டாத ஏதோ ஒரு நன்மை இருக்கும் அப்படின்னு அதை மௌனமாக அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணாமல், புலம்பி தீக்காமல், அல்லாஹ் கிட்ட ஒப்படைச்சு அந்த விஷயத்தை கடந்து போகிறத இஸ்லாம் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பொறுமையாக இருக்குது. இந்த பொறுமைக்கு நம்ம நிறைய உதாரணங்கள் பார்த்துருப்போம். ஒரு பெண் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கக்கிட்ட வந்து கேட்குறாங்களே, யா ரசூலுல்லாஹ், எனக்கு வலிப்பு நோய் இருக்குது, இந்த நோய் சரியாகணுங்கிறதுக்காக நீங்கள் அல்லாஹ் கிட்ட எனக்காக துவா செய்யுங்களேன் அப்படின்னு. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்க, நான் துவா செஞ்சால் உங்களுடைய இந்த நோய் சரியாகும், ஆனால் இதை நீங்கள் பொறுத்துக்கிட்டீங்க, அல்லாஹ்வுக்காக இதை நீங்கள் பொறுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதுக்கு பகரமாக உங்களுக்கு சுவனம் கிடைக்கும்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்போ அந்த பெண் என்ன சொன்னாங்க, இல்லை யா ரசூலுல்லாஹ், எனக்கு சுவனம் தான் வேணும்னு அந்த விஷயத்தில் பொறுமையாக அவங்க மேற்கொண்டாங்க. ஆனால் ரசூலுல்லாஹ் கிட்ட சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், இந்த வலிப்பு வரும்போது என்னுடைய ஆடைகள் எல்லாம் விலகுது, அதிலிருந்து மட்டும் நீங்கள் எனக்காக அல்லாஹ் கிட்ட பாதுகாப்பு தேடுங்களேன் அப்படின்னு. ரசூலுல்லாஹ்வும் அவங்களுக்காக துவா செஞ்சாங்க. அப்போது இந்த பெண்மணியை பின்னால் சஹாபாக்கள் எப்படி அடையாளம் கண்டாங்க அப்படின்னா, சுவனத்துடைய பெண்மணி வராங்க பாருங்க அப்படின்னு சொல்லி. அப்போ பொறுமையாக இருக்கக்கூடிய மனிதர்கள், தனக்கு நெருக்கடியின் போது பொறுமையாக இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு அல்லாஹ் சுவனத்தை வாக்களிக்கிறான் அப்படிங்கிறத இந்த நபி மொழியின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம இப்படிப்பட்ட பொறுமையாளர்களாக இருக்கோமா? நமக்கு நெருக்கடி ஏற்படும் போதும், நம்ம சோதிக்கப்படும் போதும் இந்த மாதிரி பொறுமையாக நம்ம இருக்கோமா? யாராவது நம்மளை லேசாக திட்டிட்டா கூட நம்மளால் பொறுமையை கடைப்பிடிக்க முடியறது இல்லையே. யாராவது ஒருத்தர் நம்மளை பற்றி ஒரு வார்த்தை பேசிட்டா அது நம்மளுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுதே, அவங்க எப்படி என்னை பற்றி அப்படி பேசலாம், அவங்க எப்படி என்னை பற்றி அப்படி நினைக்கலாம் அப்படின்னு பொறுமை இல்லாமல் அனாவசியமான எவ்வளோ வார்த்தைகளை நம்ம விடுறோம். அதே போல் நமக்கு ஏதாவது ஒரு இழப்பு ஏற்பட்டுட்டா அல்லாஹ் மேலே நம்ம எவ்வளோ அதிருப்தி கொண்டுறோம். யா அல்லாஹ், நான் எவ்வளோ உன்னை வணங்கினேன், நான் எவ்வளோ உன்னை தொழுதேன், நான் எவ்வளோ சதக்கா செஞ்சேன், ஆனாலும் நீ என்னை சோதிக்கிறியே அப்படின்னு சொல்லி அல்லாஹ் மேலே அதிருப்தியை வெளிப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை நம்ம எவ்வளோ பயன்படுத்திடுறோம். ஆனால் இந்த பெண்மணியை பாருங்களேன், தனக்கு ஏற்பட்ட நோய்க்கு பகரமாக கூட சுவனத்தை பெற்றுக்க தயாராகி மௌனமாக அங்கேருந்து கலைஞ்சு போனாங்க. நம்ம அப்படி என்னைக்காவது எந்த சூழல்லையாவது, எந்த சோதனைகள்லையாவது, இல்லை எந்த குடும்ப பிரச்சனைகள்லையாவது இதுக்கு பகரமாக எனக்கு சுவனம் கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணத்தோட மௌனமாக அந்த இடத்த விட்டு நம்ம கலைஞ்சு போயிருக்கோமா? இல்லை. பல நேரங்களில் நம்மளை நிரூபிக்கிறதுக்காக அளவுக்கு அதிகமான வார்த்தைகளை நம்ம பயன்படுத்தக்கூடியவங்களாக மாறிடுறோம். அல்லாஹ் இப்படிப்பட்ட நிலையிலிருந்து நம்மளை பாதுகாக்கணும். ஒரு நபிமொழி பாருங்களேன், இந்த பொறுமைக்கு ரசூலுல்லாஹ் சொன்ன சிறப்பு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்தில் ஒரு தந்தையும் ஒரு மகனும் பள்ளிக்கு எல்லா தொழுகைக்கும் வருவாங்களாம். இப்போ ரசூலுல்லாஹ்வுடைய கண்கள் எப்பயுமே அந்த சிறுவன் மேலே இருக்குமா. அவர் அழகாக பள்ளியில் விளையாட, அவங்க தந்தையோட வர, தொழுக போக, இப்படி அந்த தந்தையும் மகனையும் பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆனந்தப்படுவாங்களாம். அந்த சிறுவனை ரசூலுல்லாஹ் ஹமாமத்துல் மஸ்ஜித் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களாம். ஹமாமானா பறவை. என்ன பறவைனா புறா, பீஜியன். அப்போ அவருக்கு என்ன பேர் இருந்ததுன்னா, இந்த மஸ்ஜிதுடைய
புறா அப்படின்னு ஒரு பேர் இருந்தது. அவர் இங்கும் அங்கும் சுற்றி திரிந்து அழகாக விளையாடிட்டு தன்னோட தந்தையோட தொழுக வந்துட்டு போவாராம். அப்போ கொஞ்ச நாளாக அந்த தந்தை வராமலே இருந்திருக்காரு. அந்த தந்தையும் அந்த சிறுவனும் பள்ளிக்கு வராமே இருந்திருக்காங்க. இதை கவனிச்சுட்டு இருந்த ரசூல்லா கேட்டாங்க, அவருக்கு என்ன ஆச்சு, அந்த மனிதர் ஏன் வரதில்லை அப்படின்னு. இப்போ சஹாபாக்கள் சொன்னாங்க, யார் ரசூலுல்லா, அவருடைய மகன் இறந்துட்டாரு. ரசூல்லா யாரா ஹமாமத்துல் மஸ்ஜிதுன்னு சொன்னாங்களோ அந்த சிறுவன் இறந்து போயிட்டாரு. இதை கேட்ட உடனே ரசூல்லா சொன்னாங்க, வாங்க நம்ம போய் அவங்கள பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனிதரை சந்திக்க போகிறாங்க. போயிட்டு அவர்கிட்ட சொல்கிறாங்க, உங்களுடைய மகன் பூமியில் உங்களோடு இருக்கிறது உங்களுக்கு திருப்தியா, அல்லது நாளை மறுமையில் சுவனத்தில் உங்களுடைய மகன் சுவனத்துடைய வாசல்களில் உங்களுக்காக காத்திருந்து உங்களையும் சுவனத்துக்கு அழைத்துட்டு போகிறத நீங்கள் மகிழ்ச்சி அடைகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ அந்த மனிதன் சொல்கிறாரு, யார் சொல்லலாம், என்னுடைய மகன் சுவனத்துடைய வாசலில் எனக்காக காத்துக்கிட்டு இருக்கிறது தான் நான் மகிழ்ச்சியாக நினைக்கிறேன். அப்போது இந்த இழப்பை நீங்கள் அல்லாஹுக்காக பொறுத்துக்கோங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த மனிதர் கேட்குறாரு, யார் ரசூலுல்லாஹ், இது எனக்கு மட்டுமான கூலியா அப்படின்னு. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இல்லை, இந்த கூலி உங்களை போன்று இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் உண்டுன்னு சொல்கிறாங்க. அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, யார் ஒருவர் தன் உறவுகளில் ஒருத்தரை இழந்த போதிலும் பொறுமையாக இருக்கிறாரோ அல்லாஹ் அதுக்கு பகரமாக அவருக்கு சுவனத்தை கொடுக்குறான் அப்படின்னு சொல்லி. அப்போது இந்த மனிதர் இந்த இழப்பின் நேரத்திலையும் அல்லாஹ் மேலே அதிருப்தி இல்லாமல் பொறுமையோடு இருக்கார் அப்படின்னா அல்லாஹ் அந்த மனிதருக்கு சுவனத்தில் ஒரு மாளிகையை பரிசாக கொடுக்குறான். இவ்வளோ சிறப்புகள் இருக்கக்கூடிய இந்த பொறுமையை கேட்ட உடனே ஒரு சிலர் இதில் சில தவறான புரிதல்களை ஏற்படுத்திக்கிறாங்க. பொறுமை அப்படின்னா நம்ம எதுவுமே அழுதுறவே கூடாது, அல்லாஹ் முன்னாடி கூட நம்ம கண்ணீர் சிந்திடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அது இல்லை, மனிதர்கள் முன்னாடி கண்ணீர் சிந்தி புலம்புவதை தான் இங்கே பொறுமையின்மைன்னு இஸ்லாம் நமக்கு சொல்லுது. கவலையின் காரணமாக நம்ம கண்கள்லேருந்து கண்ணீர் வடிகிறத இஸ்லாம் ஒரு காலமும் பொறுமையின்மைன்னு சொன்னதில்லை. அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் அதை பொறுமையின்மைன்னு அடையாளப்படுத்தலை. அப்போது நம்ம அழலாம், அல்லாஹ் முன்னாடி அழுது துவா செய்யலாம். நமக்கு அந்த பிரச்சனைகள் நினைவுக்கு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய கண்களில் கண்ணீர் வர்றது பொறுமையின்மை ஆகாது. இன்னும் அது போல் சில தவறான புரிதல் இருக்குது. என்ன அப்படின்னா, என்ன நடந்தாலும் பொறுத்து போயிடணும், என்ன விஷயமா இருக்கட்டும், அது நமக்கு எவ்வளோ தீங்கு தரக்கூடியதாக இருந்தால் கூட நம்ம பொறுமையாக அப்படியே தான் இருக்கணும், எதுவுமே செய்யக்கூடாது, அல்லாஹ் கிட்ட மட்டும்தான் துவா செஞ்சுட்டு நம்ம அப்படியே இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அது இல்லை பொறுமை. அல்லாஹ் விரும்பக்கூடிய பொறுமை என்ன தெரியுமா, அந்த காரியத்தை இறைவனுடைய கையில் ஒப்படைச்சிட்டு அதை நினச்சி அடுத்து கவலைப்பட்டு வருத்தப்பட்டு வேறு எந்த செயலும் செய்யாமல் முடங்கி போய் இருக்கிறத அல்லாஹ் விரும்பலை. அதுக்கப்புறம் அடுத்தடுத்த முயற்சிகளை மேற்கொள்கிறத தான் அல்லாஹ் விரும்புகிறான். உதாரணத்துக்கு ஹாஜரா அலைஹிஸ்ஸலாத்தை போல அவங்கள பாலைவனத்தில் விட்டுட்டு போன உடனே அல்லாஹுடைய கட்டளையினால் என்னை விட்டுட்டு போயிருக்கீங்க, சரி நான் பொறுமையாக இருக்கேன், அல்லாஹ் எனக்கு உதவி செய்வான்னு சொல்லி ஒரே இடத்துல அவங்க அமர்ந்தில்லையே, தன்னால் என்ன முயற்சி முடியுமோ அந்த முயற்சியை அவங்க மேற்கொண்டாங்க. பயண கூட்டம் வருதா, நமக்கு தண்ணீர் கிடைக்குதா அப்படின்னு சொல்லி. அப்போ அல்லாஹ் பொறுமையாளர்களை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது எதுவுமே செய்யாமல் அப்படியே உட்கார்ந்துருக்கக்கூடிய பொறுமையாளர்களை இல்லை, பொறுமையாக இருக்கிறதோட சேர்ந்து முயற்சியும் செய்கிறது. தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் உதவி தேடுங்கள் நல்லா சொல்லி கொடுக்குறான்ல, அந்த முறைப்படி பொறுமையாக இருக்கிறது, தொழுகிறது, அதோடு சேர்த்து நம்மளால் இந்த பிரச்சனையிலிருந்து வெளிவர அல்லாஹுடைய அனுமதிக்கு உட்பட்டு என்னென்ன முயற்சிகள் செய்ய முடியுமோ அது அனைத்தையும் செய்கிறது பொறுமையில் அடங்கும். இப்படிப்பட்ட பொறுமையான குணத்தை, அல்லாஹ் நேசிக்கக்கூடிய குணத்தை அல்லாஹ் நம் ஒவ்வொருவருக்கும் வழங்குவானாக. இந்த குணம் அவ்வளோ இலகுவாலாம் கிடைச்சிடாது. ரசூலுல்லாஹ் சொல்லும் போது சொல்கிறாங்க, யாரெல்லாம் பொறுமை அப்படிங்கிற இந்த குணத்தில் நிலைத்து இருக்காங்களோ, அதாவது அப்பப்போ சூழலுக்கு மட்டும் பொறுமையாக இருக்கிறது, எல்லாம் அழுது முடிச்சுட்டு அப்புறம் நான் பொறுமையாக இருக்கிறேன்னு சொல்கிறது, அதிருப்தியான வார்த்தைகள் எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு நான் பொறுமையாக இருக்கிறேன்னு சொல்கிறது, அப்படி இல்லை. யார் எல்லா சூழல்லையும் பொறுமையில் நிலைத்து இருக்கிறார்களோ அந்த மனிதர்களுக்கு தான் அல்லாஹ் பொறுமை அப்படிங்கிற குணத்தை வழங்குவான் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இன்னும் ரசூலுல்லாஹ் சொல்லும் போது சொல்கிறாங்க, அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு வழங்கிய அருட்கொடைகளிலேயே சிறந்த அருட்கொடை என்ன அப்படின்னா இந்த பொறுமை அப்படிங்கிற குணம்
அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இப்போ இப்படிப்பட்ட அல்லாஹுடைய அருட்குடையான இந்த குணத்தை பெற்ற மனிதர்களாக நம்ம மாற முயற்சி செய்வோம் இன்ஷா அல்லாஹ். பொறுமையாளர்களாக இருந்து அல்லாஹ் நேசிக்கக்கூடிய மனிதர்களாக இருந்து நாளை மறுமையில் சுவனத்தில் மிக உயர்ந்த சுவனமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் எனும் சுவனத்தில் ஒன்று கூடக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் ஏற்படுத்தி தருள்வானாக. ரப்பனா அஃப்ரிக் அலைனா சப்ரவ் வத்தவஃபனா முஸ்லிமீன். எங்கள் இறைவா, எங்கள் மீது பொறுமையை பொழிவாயாக. உனக்கு முற்றிலும் வழிபட்டவர்களான முஸ்லிம்களாக இருக்கும் நிலையில் எங்களுடைய உயிரை கைப்பற்றுவாயாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.